இவர் வயதுக்காகவே கடவுள் போல் போற்றப்படுகிறார். விக்கன் ஒரு புனிதமாக கருதப்படும் முதியவர். அவரின் வயது 120 தாண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் ஆச்சரியம் வயதில் இல்லை, அவர் கொண்டுள்ள சுறுசுறுப்பும் வலைத்தன்மையும் உயிரின் ஒளிர்வும்தான். சிலர் கூறுவது போல் மரணமே இவரை தவிர்க்கிறதாம். அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கூட மீறி ஒரு மறைமுக சக்தி அவரை காப்பாற்றுகிறதாம். அவர் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு எளிமையான சூழலில் வாழ்கிறார், ஆடம்பரமின்றி அமைதியோடு. ஆனால் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஞானத்தின் வெளிப்பாடாகவே தெரிகிறது. அவர் வாழ்க்கையில் ஒருபோதும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்றும் நவீன மருந்துகளை எடுத்ததில்லை என்றும் சொல்கிறார்கள். அவரது ரகசியம் என்ன? மூதாதையர்களின் வழிகளை பின்பற்றும் ஒரு மறைமுக வாழ்க்கை முறை, மர்ம உணவு முறை, மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒழுங்கு வாழ்க்கை. பலரும் அவரை போல வாழ முயற்சித்திருக்கிறார்கள், ஆனால் ஒருவரும் வெற்றியடைந்ததில்லை. அவர் கவனமாக நோக்குவார், மிக குறைந்த அளவிலேயே பேசுவார். ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாழ்க்கை பாடமே. அவரது பார்வையை சந்தித்தவர்கள் ஒரு விதமான விசித்திர உணர்வை அடைந்ததாக, நேரம் நிற்கும் போல் உணர்ந்ததாக கூறுகிறார்கள். விக்கனுக்கு யாருக்கும் ஏத்தும் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை. அவர் வாழும் வாழ்க்கையே நவீன உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத சில உண்மைகளின் நேரடி சாட்சி. இவர் உங்களுடன் தனது ஞானத்தின் ஓர பகுதியை பகிர்ந்தால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்குத்தான். ஆனால் ஒரு எச்சரிக்கை, அவரிடம் உள்ளதை வாங்கவோ நகலெடுக்கவோ முடியாது. அதற்கு தகுதியும் ஆழ்ந்த உள்ளார்ந்த அணுகுமுறையும் வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்பு சிலருக்கே மட்டுமே கிடைக்கும்.